ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்டு இருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு பார்க்க வந்திருக்குங்க. ஸோ பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 24 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் கொண்ட வீடு தாங்க. ஸோ ஒரு 3 கார் பார்க்கிங் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து லேண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1420 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் இருக்குங்க. 3 கார் பார்க்கிங் கொண்டு நல்ல ஒரு பெரிய ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷனு ப்ளஸ் வந்து ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம்ப் அடிச்சிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோ ஸ்கொயர் டியூப் ராடில் கேட்டை தாண்டினோடனே உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் ஏரியா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸோ மொத்தம் இங்கே ஒரு கார் விடலாம், இங்கே ஒரு கார் விடலாம், அந்த சைடில் ஒரு. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து ஒரு கார் பார்க்கிங்கே வந்து பெருசாக இருக்காது. பட் ஆனால் இது பாருங்கள், ஒரு பெரிய வந்து ஒரு எண்டோவரு, அதுக்கப்புறமேட்டு ஒரு கியா, அந்த மாதிரி ஒரு பெரிய டைப் காரு நிறுத்தலாம். ஏன் ஒரு வேன் கூட நிறுத்தலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாடிக்கு போகிற வழி, ஒரு ஸ்டெப்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு எஸ்எஸ் ரெயிலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேருந்து பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது 2 கார் தாராளமாக விடலாம், ப்ளஸ் ஒரு 2 பைக்கும் விடலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கார் விடுற ஏரியா தான். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்க்கிங்காகவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்குங்க. எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியரான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 3D டைல்ஸு. சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க. ஸோ மெயின் டோரு இதெல்லாம் வந்து இன்னும் வந்து அவங்க செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க. கஸ்டமர் தரப்புலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக, அந்த அளவுக்கு ஒரு சாய்ஸபிளாக இருக்குங்க இந்த வீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்க. நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் கொடுத்தா ஒரு நார்த் ஈஸ்ட்ன்றது வந்து சனி மூலைன்னு வாங்க. ஸோ சனி மூலைன்னா ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஒரு இது இருக்குங்க, ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அதுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்டெப்ஸ், நல்ல ஒரு பெரிய 2 ஸ்டெப்ஸு ரஃப் டைல்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் வந்து இன்னும் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணல. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹால் தான் பார்க்குறோம். ஹால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். ஹால் இல்லைங்க, இது ஒரு மினி வந்து பார்ட்டி ஹால் சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கேயே கொண்டாடிக்கலாம். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு வளகாப்பு, இல்லை ஒரு கெட் டுகெதர் எல்லாமே இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டிஜேக்கெலாம் வச்சிங்கன்னா நல்ல ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வைபான இடம் தான் ஹாலு. இங்கே ஒரு ஜன்னல், மொத்தம் 3 ஜன்னல் இருக்குங்க. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இதோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 அடி வருங்க. இதோட லென்த் இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 அடி கிட்ட வருங்க. இங்கே ஒரு ஜன்னல், அங்கே ஒரு ஜன்னல். ஸோ நல்ல பெரிய ஜன்னல் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நீங்களே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பூஜை ரூம் யூனிட்டு. இது டிவியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 இன்ச் டிவி கூட போட்டுக்கலாம். மேலே அழகாக வந்து ஃபால் சீலிங் அழகாக சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு டிசைனர் பெயிண்டிங்கும் அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நீங்கள் டிவி வச்சா கூட இந்த சைடில் வந்து சோஃபா போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் அந்த டிவி யூனிட்டை வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூமு. ஸோ இங்கே வந்து கேட்டிங்கன்னா ஃபைனல் பண்ணுற பட்சத்தில் இதில் வந்து லேசர் கட்டு அந்த மணிலாம் அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷோகேஸு. இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஷோகேஸ் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு, ஒரு டோரோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் லைட் வருங்க. லைட்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்தா இன்னும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பாருங்கள் கீழே வந்து எல்லா ப்ரொவிஷனும் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு டிவி யூனிட்டு. ஹால் நல்ல ஒரு பெருசாகவே இருக்குங்க. இதை பற்றி சொல்லணும், ஹாலை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக, அந்தளவுக்கு இருக்குங்க. ஸோ வாங்க அடுத்தது பார்த்துடலாம். நார்த் ஃபேஸிங்கிறதுனால கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் அழகாக அமைஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ ஒயிட் அண்ட் ஒரு கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் வந்து எஸ்எஸ்ல சிங்க்கு, அதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்பைஸ் ரேக்கு, மேலே வந்து லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9.5க்கு ஒரு 12.5ன்றது சைஸில் இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் நல்ல அழகாக டைல்ஸ் ஒட்டி நல்ல ஒரு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்பேக்கு போகிற வழிங்க. அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க.
ஸோ இதுவும் ஒரு வார்ட்ரோப் தான். வார்ட்ரோப்பும் நல்லா வந்து உங்களுக்கு கிச்சனில் எந்த ஒரு பொருளும் வெளியில் இருக்காதுங்க. எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனும் நல்லா அழகாகவே இருக்குங்க. ஸோ எல்லாமே லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நல்ல ஒரு பிராண்டடான குவாலிட்டியில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இங்கே ஒரு எக்ஸாஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ப்ரொவிஷனும் நீங்கள் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இந்த பிரம்மாண்டமான ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலை பார்த்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சூப்பராகவே இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் இன்னும் வந்து நம்ம சூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய விண்டோ, 2 விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வார்ட்ரோப்பு. ஸோ இங்கே சைட்லேருந்து வியூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ 12க்கு ஒரு 17.5 லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு லென்த்தியான லாஃப்ட்டுங்க, எல் டைப்பில் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது குபேர முறையில் வார்ட்ரோப்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விஷயங்க. ஏன்னா குபேர முறையில் ஒரு காசு நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து செல்வம் கொழிக்கும், வளரும்வாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. டைல்ஸும் நல்லா அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் செட்டப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ராயரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இதோட டோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை டிசைனில் ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் ப்ளூ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸ் எல்லாமே ரஃப் டைல்ஸ் தான். ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான். நல்ல ஒரு லென்த்தியான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். ஒரு 5.8க்கு ஒரு 9 அந்த ரேஞ்சில் இந்த ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ மறுபடியும் நம்ம இந்த பிரம்மாண்டமான ஹாலுக்கு வந்திருக்கோம். ஹாலில் பாருங்கள், இது ஒரு அழகாக ஒரு கட் வச்சு ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு அழகான ஒரு லுக்கில் இருக்குங்க. இந்த சைடில் இந்த ஹாலோட வியூ காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லத்தரசிக்கெலாம் இந்த வீடை பார்த்த உடனே வேணான்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். இதோட டோரும் வந்து ஒன்றும் சூஸ் பண்ணல, நீங்கள் வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 13க்கு ஒரு 16ன்ற சைஸில். இதுலேயும் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வார்ட்ரோப் வந்து நல்ல உட்டனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வார்ட்ரோப் தாங்க. மேலே லாஃப்ட்டும் அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஒரு டோரு. இதுவும் வந்து ஃப்ளஷ் டோர் தான், பிவிசியில் பண்ணியிருக்காங்க. இதோட டோரு நல்லா அழகாக இருக்குது. இதில் ஒரு 3D டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல லென்த்தியான ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5க்கு ஒரு 9ன்ற சைஸில் நல்ல வென்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க. ஃபிட்டிங் எல்லாமே பாருங்கள் பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க. அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் இன்பு பாரதி. எல்லாருக்கும் டாட்டா, see you, bye bye.